வணக்கம் நண்பர்கள். இந்த காணொளியை, இந்த ஆலமரத்தை பற்றி பேசி தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இது நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கல்விக்கான இடம். எங்களுடைய கல்வி மையத்தில் இந்த திறந்த வெளி வகுப்பறை அமைந்திருக்கிறது. நான் அமர்ந்திருப்பது ஆசிரியருக்கான இருக்கை. இதை சுற்றி 20 பேர் அமர்ந்திருப்பதற்கான இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்துல நிஷா மன்சூர் அவருடைய சூஃபி இஸ்லாமிய வகுப்புகளை நடத்தியிருக்கிறார். நண்பர் அமலன் ஸ்டான்லி பௌத்த விபாசனா வகுப்புகளை நடத்தியிருக்கிறார். நண்பர் சிரில் அலெக்ஸ் கிறிஸ்தவ மெய்யியல் வகுப்புகளை நடத்தியிருக்கிறார். இங்கே நான் இந்து தத்துவ வகுப்புகளை நடத்தியிருக்கிறேன். அதுபோன்று வெவ்வேறு தத்துவ கலை வகுப்புகள் இங்கே நடந்திருக்கின்றன. உள்ளறை வகுப்புகள் வேறு இருக்கின்றன. அதுவை மழை வெயிலுக்கு உகந்தவை. இந்த வகுப்பு ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. ஏன்னால் இதற்கு பின்னால் இருக்கிறது ஒரு ஆலமரம். ஆலமரத்தடியிலே கல்வி நிகழ வேண்டும் என்று நெடுங்காலமாக நம்முடைய மரபு சொல்லி வந்திருக்கு. ஆலமரத்தடியிலே தான் கல்வியின் முதற்கடவுளாகிய தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கிறார். ஆலமர் செல்வன் என்றவரை நம்முடைய மரபு சொல்கிறது. ஆலமரம் எதனால் கல்வியின் குறியீடாக ஆகிறது என்றால் 2 காரணத்தினால். முதல் விஷயம், ஆலமரம் அதனுடைய வேர்களால் கல்வியின் குறியீடு. கல்வியின் வேர் என்பது ஆலமரத்தின் வேர். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சாதாரணமாக வேர் போகும் என்று சொல்கிறார். தண்ணி எங்கிருக்கோ அங்கு தேடி போய்விடும். சத்து எங்கிருக்கோ அங்கே தேடி போய்விடும். பல சமயம் பல பழைய வீடுகளை இடிக்கும் போது அஸ்திவாரம் முழுக்க ஆலமரத்தின் வேர்கள் நிறைந்திருப்பதை பார்த்திருக்கிறேன். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அம்மியோ ஆட்டுக்கல்லையோ நகர்த்தி வச்ச அடியில் ஆலமரத்தின் வேர் வந்து நிற்பதை பார்த்திருக்கிறேன். வீட்டுக்குள்ளே அந்த அளவுக்கு ஆலமரத்தின் வேர் தேடி போகும். மொட்டை பாறை மேலே ஆலமரம் நிற்கும். ஏன்னா வேர் வந்து பாறை வழியாக வழிந்து இடுக்கிற வழியாக நுழைந்து கீழே வந்த மண்ணிலிருந்து தண்ணி எடுத்துக்கொண்டு போகும். ஆலமரத்தின் வேர் எங்கும் வரும். ஆலமரத்தின் வேர் பெரும் பாறைகளை பிளந்து தள்ளி. பாறைக்கு நெக்கு விடா பாறை, பசுமரத்து வேருக்கு நெக்கு விடுன்னு ஔவையார் பாடினது ஆலமரத்தை பற்றி. ஆலமரம் பெரிய கோட்டைகளை இடிச்சது. பெரும் பெரும் பாறைகளை பிளந்து தள்ளி. அதனுடைய வேர் அவ்வளவு மென்மையானது. ஆனால் தடித்து பெருத்து பிளந்து. அப்படி எதையும் பிளந்து எங்கும் சென்று கல்வியை தேடும் தன்மை கொண்டதுதான் சரியான ஒரு குறியீடாக இருக்க முடியும். அதுதான் ஆலமரம். ஆலமரத்தின் வேர் போல் கல்வி அமைய வேண்டும். 2, அப்படி கற்ற கல்வி என்னவாக வேண்டுங்கிறதுக்கு ஆலமரம் தான் உள்ளது. ஆலமரம் இங்கே நிற்குது. ஆனால் இதனுடைய வேர், இதனுடைய விழுது கீழே வருது. கொஞ்ச நாளில் அந்த விழுது ஒரு மரமாயிடும். இந்த மரத்தை விட பெரிய மரமாயிடும். சில சமயம் அது தனி மரமாக அந்த கிளை இணைப்பு கூட இல்லாமல் தனியாகிடும். நான் இணைஞ்சு 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 பெருசாகிடும். தனி மரம் தோப்பாகாது என்ற பழமொழி உண்டு. ஒரே ஒரு தனிமரம் தோப்பாகும். அது ஆலமரம். ஆகவே ஆசிரியன் தனியன் அல்ல. அவன் ஆசிரியர்களின் ஆசிரியனாக ஆக வேண்டும். அவனுடைய மாணவர்கள் ஆசிரியனாகிறார்கள். ஆசிரியன் என்பவன் ஆசிரிய வரிசை தான். ஆகவே ஒரு தனி மரம் தோப்புவது போல ஒவ்வொரு ஆசிரியனும் ஒரு மரபாக ஆக வேண்டும். அதற்கு ஆலமரம் குறியீடு. ஆகவே தான் தட்சிணாமூர்த்தி போல ஆலமரத்தடியில் அமர்ந்து கற்பிக்கப்படுகிறது. இங்கே இந்த ஆலமரம் அப்படி ஒரு பெரிய தனிமர தோப்பாக வேண்டும் என்று நான் இந்த தருணத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நண்பர்களே, இத்தகைய ஒரு கல்வியின் அவசியம் என்ன? அதுதான் கல்வி இல்லாத இடமே இல்லையே. ஏராளமான பள்ளிகள் கல்லூரிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அங்கே கல்வி அளிக்கப்படுகிறது அல்லவா? நமக்கு கூடுதலாக என்ன கல்வி இங்கே அளிக்கப்படுகிறது? அங்கே அளிக்கப்படக்கூடிய கல்விக்கும் இங்கு அளிக்கக்கூடிய கல்விக்கும் 3 வேறுபாடுகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல் வேறுபாடு, அங்கே இருக்கக்கூடிய கல்வி லௌகீகத்தின் ஒரு பகுதியாக அளிக்கப்படுகிறது. உலகியல் ஒரு பகுதி அளிக்கப்படுகிறது. ஆகவே அது அன்றாடமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அது செயல்படுகிறது. அன்றாடம் என்பது அதற்கான ஒரு சுழற்சி, அதற்கான ஒரு சலிப்பை கொண்டது. நீங்கள் அங்கே ஒரு கல்லூரிக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் அந்த வேலையை செய்கிறார். அங்கே அவருடைய அன்றாடம் வந்து அன்றாடத்துடைய சலிப்பு, அன்றாடத்துடைய மொனோட்டனின்னு சொல்ல அது அவருக்கு இருக்கும். மாணவர் டெய்லி வராங்க, அது அன்றாடத்தின் மொனோட்டனி அவங்களுக்கு உண்டு. அவங்க ஒரு ரொட்டீனில் அதை கற்றுக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு கல்வி நடக்குது. ஆனால் அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருப்பது.
அதில் ஒரு பரவசம் இருக்குது. அன்றாடத்துடைய பிரச்சனை அதில் பரவசம் இல்லைங்க. அன்றாடத்தில் ஒவ்வொரு நாளும் கிளர்ச்சியெல்லாம் சாத்தியமே கிடையாது. என்றைக்கோ ஒரு நாளே ஒரு கிளர்ச்சி வரும், ஆனால் டெய்லி அது ஒரு மாதிரி ஒரு சுழற்சியில் தான் இருக்கும். அதுதான் அங்களுடைய முதல் விஷயம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இது ஒருவன் தான் கற்க வேண்டிய எண்ணத்தோடு கிளம்பி வர வேண்டிய இடம். அன்றாடத்தை உதறி விட்டு வர வேண்டிய இடம். அன்றாடத்திலிருந்து தன்னுடைய உறவுகளை, தொடர்புகளை எல்லாத்தையும் கட்டி விட்டு, அலுவலகங்களை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இங்கே வரணும். இப்படி வரும்போதே அந்த கிளர்ச்சி மனநிலை வருகிறது. முத்துச்சிப்பி கொஞ்சம் திறந்து ஒரு முத்தை உள்வாங்கக்கூடிய தன்மையை அடைந்திருக்கிறது. அது தன்னை முத்தை உருவாக்கிக்கும். ஒரு 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 மணற்பரு அதுக்குள்ளே போகுது, அது முத்தாகும். ஆக அந்த கிளர்ச்சி மனநிலை இதுக்கென்றே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை உருவாகுது. எல்லாத்தையும் விட்டுட்டு கற்பதற்கென்றே கிளம்பி வரக்கூடிய இடமா இது இருக்கிறதுனால அது ரெகுலர் கல்வியிலிருந்து இது வேறுபட்டிருக்கு. இதுதான் முக்கியமானது. அப்புறம் இது ஒரு சொந்த தேர்தலால் வரலாம், எந்த கட்டாயத்தாலும் வரல. ஒரு கல்லூரிக்கு போகக்கூடியவன், பள்ளிக்கு போகக்கூடியவன் வெவ்வேறு கட்டாயங்களுக்காக வரான். விரும்பி வரான், விரும்பாமலும் வருகிறான், வேலைக்கு தேடி வருகிறான், அதுக்கு வேற வழியில் என்பதற்காக வருகிறான். அப்போ நீங்கள் உட்கார்ந்து கற்கும்போது 50 பேரிடம் உட்கார்ந்து கற்கா ஒரு 40-45 பேர் எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவள் நடுவே உட்கார்ந்து கற்கிறீங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எல்லாருமே தங்களுடைய தேடலின் பொருட்டு இங்கே வருகிறாங்க. தங்களுக்கான ஒரு உலகத்தை தேடி இங்கே வராங்க. எல்லாருமே கிளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எல்லாரும் கற்க விரும்புகிறாங்க. அவர்களுக்காக இந்த கல்வி நடக்கிறதுனால அனைவருமே ஒரு பெரிய பரவசத்தோடு இங்கே வராங்க. அவங்க கூட இருக்கும்போது அந்த கல்வி மேம்படுகிறது. அதுதான் முதல் வேறுபாடு. ரெண்டாவது வேறுபாடு என்பது வெளியே இருக்கக்கூடிய கல்வி துண்டுபட்ட கல்வி. ஒரு கல்வி குறிப்பிட்ட வகையில் தேர்ச்சியோடு அடிக்கப்பட்டால் கூட அது முழுமையானது. ஒரு மருத்துவருக்கு தமிழக வரலாறு ஒன்றுமே தெரிஞ்சிருக்கு. ஒரு பொறியியலாளருக்கு பண்பாட்டு சார்ந்து எதுவும் தெரிஞ்சிருக்காங்க. ஒன்று மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கப்படும். அப்படி உதிரியாக நிறைய கல்வியை சொல்லிக் கொடுக்கப்படுது. அந்த கல்விக்கிடையில் தொகுப்பே கிடையாது. நீங்கள் ஆரம்ப பள்ளியிலேருந்து ஆரம்பித்து வரும்போது கொஞ்சம் ஜாகிரஃபி, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி, கொஞ்சம் மொழியியல் என்னென்னவோ கற்றுட்டு இருக்கீங்க. அது எதுவுமே ஒன்றாகவே இல்லை. அதெல்லாம் உங்களுக்குள்ளே தனி பாக்கெட்டில் தான் இருக்குது. அதில் ஒரு பாக்கெட்டில் நல்ல தேர்ச்சி அடைஞ்சு ஒரு தொழிலை செஞ்சு சம்பாதிக்கணும். ஆனால் எந்த ஞானமும் இன்னொன்று இணையிறது. ஞானம் என்பது ஒன்றா தான் இருக்கும். ஞானம் என்பது தண்ணீர் என்று சொல்லப்படுகிறது. தண்ணி ஒன்றா தான் இருக்கும். இப்போ இந்த மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய தண்ணி, நிலத்தடி நீர் கடல் தான் சொல்லுவாங்க. அதனால தான் எல்லா கிணறையும் கங்கை என்று சொல்லக்கூடிய, எல்லா கிணறையும் சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. நிறைய ஊர்களில் சமுத்திரம் என்ற பேர் கிணறுக்கு இருக்குது. ஏன்னா சமுத்திரம் தான் கடலுக்கடி, மண்ணுக்கடியில் இருக்குது. கடல் தான் பூமி முழுக்க இருக்கக்கூடிய தண்ணி ஒன்று தான் உருவக ரீதி. இதை மத ஞானங்களில் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஞானம் அதுபோல் தான். ஞானம் ஒன்றாக தான் இருக்க முடியும். என்று தண்ணி எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய தன்மையோடு இருக்குது. எல்லாம் தொட்டு இணைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஞானம் எல்லாத்தையும் இணைச்சி ஒன்றாக தான் இருக்க முடியும். அந்த இணைப்பு நம்முடைய வெளி கல்வியில் சாத்தியம் கிடையாது. அப்படி இருந்தால் அது நடக்காது. ஒரு மருத்துவருக்கு அதே அளவுக்கு இந்திய பண்பாடு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அது சாத்தியம் கிடையாது. ஆகவே அங்குள்ள கல்வி இணைப்பற்ற உதிரி கல்வியாக இருக்கும்போது இங்கே அதை இணைப்பதற்கான ஒரு கல்வியை கொடுக்குறோம். அது அடிப்படையில் தத்துவம் சார்ந்த கல்வி. தத்துவத்துக்கு ஒரு இயல்பு உண்டு. அது இணைக்கும் தன்மை கொண்டது. அதாவது ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய அடிப்படை லாஜிக்கு, தர்க்கங்களுடைய தொகுப்பு தான் நம்ம தத்துவம் சொல்கிறோம். மருத்துவம், அரசியல், பொருளியல் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பேசிக் லாஜிக்குகளை கலெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் தான் தத்துவம். அப்போ அந்த தத்துவ அடிப்படையில் ஒரு கல்வி இங்கே அளிக்கிறோம். அப்புறம் இந்த கல்வி பொது கல்வி அல்ல. அனைவருக்கும் ஒரே கல்வி இங்கே அளிக்கப்படுவது. இங்கே வரக்கூடிய ஒருவர் அவருடைய கல்வி அவரே தான் கற்றுக்கொள்கிறார். அவருடைய தேடலுக்காக இங்கே வருகிறார். அவரே கற்றுக்கொள்கிறார். அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்றை அவர் கண்டடைகிறார். இங்கே வரக்கூடிய பல பேர் இதை சொல்லியிருக்கிறார். என்னால் 2 மணி நேரம் ஒரு வகுப்பில் உட்கார முடியும் இங்கே தான் கண்டுகொண்டேன் என்றார். என்னால் 18 மணி நேரம் தத்துவம் கற்க முடியும் என்பதை இங்கே வந்து தான் கற்றுக்கொண்டேன். இதுதான் நான் இந்த பெரிய கல்வின்னு பல பேர் சொல்லியிருக்கார். ஒருவர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னுடைய தேடலை இங்கே வந்து கற்றுக்கொள்கிறார், கண்டடைகிறார், தன்னை கண்டடைகிறார், தன்னை வரையறுக்க ஆரம்பிக்கிறார். தன்னோட கொஸ்ட் அவருக்கு கிடைக்குது. அந்த கொஸ்ட், அந்த தேடல் முன்னெடுக்கும் போது அவர் தான் கற்ற அனைத்தையுமே அதுக்கு பயன்படுத்தும். ஒருத்தர் வழி தவறி போய் அந்த வழியை தேடி கண்டுபிடிக்கும் போது தனக்கு தெரிஞ்ச எல்லா நினைவுகளையும் தொகுத்து அந்த வழியை யோசிக்க போல தான் ஒரு தேடல் கொண்டவர் தன்னுடைய எல்லா ஞானத்தையும் அதுக்கு பயன்படுத்தும். அப்போ எல்லாமே ஒன்றாயிடும். அந்த ஒருங்கிணைப்பு கல்வி இங்கே இருக்குது. ஒரு மனிதன் இல்லை, அவனுடைய தேடலை நாங்கள் தீட்டி விடுறோம். அவனுடைய சொந்த பயணத்தை தொடங்கி வைக்கிறோம். இங்கே வரக்கூடிய ஒருவர் ஒரு குறிப்பிட்ட துறையை கண்டடைகிறார். அந்த
அந்த கண்டடைதல் அவருக்கு ஒரு தொடக்கமாக அமைகிறது, ஒரு ஒரு பற்றி கொள்கிறது. அதை ஃபாலோ பண்ணி அவர் போகும்போது அவர் அதுவரை கற்று எல்லாமே அதுக்கு பயன்படும். இங்கே ஒருத்தர் மேலை தத்துவத்தை கற்றுக்கொள்கிறார் என்றால், அவர் கணிப்புத்துறையில் ஊழியராக இருக்கிறார் என்றால் கணிப்புத்துறை ஞானத்தை அதுக்கு பயன்படுத்தும். அவர் இளமையிலே கற்றுக்கொண்ட கிராமிய பண்பாட்டு விஷயங்களையும் மேம்படுத்துவார். அப்போ எல்லாமே அவருக்கு ஒன்றாகி ஒரு விஷயமாக திரள ஆரம்பிக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய தற்கல்வி. இங்கே நடந்து கொண்டிருக்கிறது பொதுக்கல்வி என்ற தற்கல்வி. வெளியே இருக்கிறது பொதுக்கல்வி, இங்கே நடக்கிறது தற்கல்வி. சுவாத்தியாயம் என்றதை நாம் சொல்லுவோம். தானே கற்றுக்கொள்வது, மரபில் அதுக்கு சுவாத்தியாயம் என்று பெயர். சுவாத்தியாயம் என்பது எல்லா சோர்ஸையும் மேம்படுத்தி தான் கற்றுக்கொள்வது. ஆலமரத்தின் வேர் உலகம் முழுக்க சென்று தன்னுடைய சத்தை எடுத்து தான் வளர்வது போல வளரும். அது இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு பெரிய பாடத்திட்டம், ஆசிரியர் நிறை, ஏராளமான ஆசிரியர்கள், பெரிய இன்ஸ்டிடியூஷனாக சொல்லிக் கொடுப்பது கஷ்டம். அப்படி நிறுவனங்களை அமைக்க முடியும், ஆனால் இப்போ அது கஷ்டம். ஆனால் இது ஒரு சின்ன மாற்று கல்வியாக, ஒரு மாற்று முறையாக இங்கே இருக்கு. இந்த கல்விக்கு லௌகிக மதிப்பு கிடையாது. உடனடியாக அதுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. இதில் உடனே பட்டம் கிடைக்கிறது இல்லை, இல்லை எந்த சான்றிதழ் நாங்கள் கொடுக்கறது இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவுமே கூடுவதில்லை. அகத்தகுதி மேலே என்பதை ஒழிய புறத்தகுதி என்ன எதுவுமே இல்லை. ஆகவே இங்கே வரக்கூடியவங்க எந்த ஒரு உலகியல் லாபத்துக்காக இங்கே வரல, தங்களுடைய கல்விக்காக மட்டும் வர்றாங்க. தங்களுக்கு இது முக்கியம் நினச்சி வர்றாங்க. அப்படி ஒரு 1000 பேர் 1200 பேர் இதுவரைக்கும் இங்கே வந்திருக்கிறாங்க, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் தாங்களை கண்டடைந்து தங்களுடைய தேடலை முன்னெடுக்கும் போது இது எல்லாமே ஒருங்கிணைகிறது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கல்வியோட அடிப்படையில் தத்துவம் இருக்குது. இங்கே நாங்கள் ஓவியம் கற்றுக் கொடுக்குறோம், ஓவியத்தில் கொள்கைகளை கற்றுக் கொடுக்குறோம், இசை உடைய கொள்கைகளை கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் எல்லாமே அடிப்படையில் தத்துவமாக இருக்கிறதுக்கு காரணம், நாங்கள் நீர் போல் அனைத்தையும் இணைக்கும் தத்துவத்தை எல்லா ஞானத்திற்கும் அடிப்படையாக இங்கே முன்வைக்கிறோம் என்பதனால்தான். ஆகவே வெளியேறக்கூடிய கல்விக்கு இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான வேறுபாடு இங்கே இருக்கிறது தற்கல்வி என்பது. கடைசியாக இங்கே நிகழக்கூடிய கல்வி அதனுடைய இன்னொரு அம்சம் என்பது, ஒருவர் தன்னுடைய உலகியலின் ஒரு பகுதியாக இதை கற்றுக்கொள்ளும். இதில் உலகியல் லாபங்கள் எதுவுமே கிடையாது. உலகியல் அம்சம் ஏதேனும் ஒன்று இருந்தால் கூட அந்த கல்வி உலகியல் கல்வி. அதனால் ஏதோ ஒரு பயன் இருக்குது. இங்கே உள்ள பயன் என்பது ஒருவர் தானே உணரக்கூடிய பயன். வெளியே ஆள் இதனால் என்ன பயன் கேட்டால் அவரால் ஒன்றும் சொல்ல முடியும், இல்லை நிறைய கற்றுக்கிறேன் மட்டும்தான் சொல்ல முடியும். இங்கே இருக்கக்கூடிய கல்வி உலகியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கல்வி. உலகியல் கல்வி தான் நிறைய இடங்களில் கிடைக்குது. டிப்ளமா கோர்சஸ் இருக்குது, யூனிவர்சிட்டி கோர்சஸ் இருக்குது, அப்படி எவ்வளவோ இருக்குது. ஆனால் அது எதுவுமே இல்லாத ஒரு கல்வி நமக்கு தேவை என்று நாம் உணர்ந்தால் நம்ம இங்கே வருவோம். எல்லாமே பணமாக மாற வேண்டியதில்லை, எல்லாமே உலகில் பயன்பட வேண்டியதில்லை. உலகியலுக்கு அப்பால் ஒன்று நமக்கு வேண்டும். அப்படி ஒரு கல்வி இருக்கணும். கல்வி, நல்ல கல்வி என்பது உலகியலுக்கு அப்பாற்பட்டது. நல்ல ஆன்மீகம் என்பது எப்படி உலகியலுக்கு அப்பாற்பட்டதோ அதுபோல தான். நல்ல இலக்கியம் என்பது உலகியலுக்கு அப்பாற்பட்டதோ அதுபோல தான். நல்ல தத்துவம் உலகியலுக்கு அப்பாற்பட்டது அதுபோல நல்ல கல்வி உலகியலுக்கு அப்பாற்பட்டது. அப்படி ஒரு சின்ன பகுதியாக நமக்கு வேண்டு நினைக்கக்கூடியவங்க தான் இங்கே வராங்க. அந்த உலகியலுக்கு அப்பாற்பட்ட தன்மை காரணமாக இதுக்கு ஒரு தன்னிச்சையான தன்மை இருக்குது, இதுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது. அதே சமயம் ஒவ்வொருவரையும் அவங்கவுங்க போக்கில் வளர விடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அந்த வகையான தன்மை இங்கே இருக்கிறனால தான் இந்த கல்வி தனிப்பட்ட ஒரு விஷயமாக இங்கே இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்வியை நாங்கள் மறுக்கவில்லை, கூடுதலாக இங்கே சேர்க்கிறோம். ஆமாம், இதுக்கு லௌகீகமாக எந்த பயனும் இல்லையா என்று கேட்டால் அப்படி இல்லை. லௌகீகமான எல்லா விஷயங்களையும் செய்வதற்கு லௌகீகத்துக்கு வெளியில் ஒரு பிடி உங்களுக்கு தேவை. ஒருவருக்கு லௌகீகத்துக்கு வெளியே ஒரு உலகம் இருக்கும் என்றால் அவனால் மிகச்சிறப்பாக லௌகீக வாழ்க்கை நடத்த முடியும். அதில் ஒரு பேலன்ஸ், கண்ட்ரோல் இருக்கும். அந்த பிடியை இது அளிக்குது. ஒரு தொழில் செய்கிறான், வேலை செய்கிறான் என்றால் அவனுக்கு லௌகீகத்துக்கு வெளியே ஒரு இடம் இருக்கும். அந்த தொழிலையும் அந்த வேலையிலையும் அவன் இன்னும் நேர்த்தியையும் சமநிலையும் உருவாக்க முடியும். அந்த வகையில் பார்த்தா இது மிகப்பெரிய அளவில் உலகியல் ரீதியாக பயன்படக்கூடிய கல்வியும் கூட. இந்த 3 அம்சத்தால் ஒரு தனிப்பட்ட வகையான கல்வி இங்கே அளிக்கிறோம். அது ஒரு சோதனை முயற்சியாக தான் இங்கே தொடங்கணும். அந்த முயற்சி இப்போது பெரிய வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆக இன்னும் இதை விரிவாக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கிறோம். இந்த ஆலமரம் போல இன்னும் விரிவாக கிளைகள் விரிந்து விழுதுகள் வேரூன்றி வளர வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். நன்றி.